அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நகடன் தள்ளுபடி பற்றி இந்த இடைக்கால பட்ஜெட்டின் போது பேசப்பட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நகடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். இன்றைய நாட்கள் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் தங்கம் தென்னரசு அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளனர். குறிப்பாக இந்த பட்ஜெட்டின் போது நகரன் தள்ளுபடி பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அதன்படி 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கூட்டுறவு வங்கிகளின் நகரன் தள்ளுபடி குறித்து புதிய அறிவிப்புகளை இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்று 5,000 வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதற்காக சுமார் 6,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தகுதியுள்ள 13 லட்சம் மேற்பட்ட நபர்களுக்கு பயனடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆயினும் இந்த தள்ளுபடி நடைமுறையில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டனர். குறிப்பாக ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல வங்கிகளில் கடன் பெற்றிருந்து கண்டறியப்பட்டு முறைகேடுகளை தவிர்க்க விரிவான கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர். தகுதியிலும் சில தொழில்நுட்ப காரணங்களால் விடுபட்டவர்களுக்கு இந்த இடைக்கால பட்ஜெட் தீர்வு காணலாம் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கூட்டுறவு துறை மூலமாக 12,359 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி, ரூபாய் 4,889 கோடி நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் ரூபாய் 2,118 கோடி சுய உதவி குழுக்களின் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட் தாக்கல் என்பது அறிவிக்கப்பட்டனர். ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு 5,000 வகையிலான நகரின் தள்ளுபடி குறித்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர். அதற்காக நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் 5,000 கீழ் உள்ள நகையுடன் அடமானம் வைத்த நபர்கள் குறித்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் விடப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அந்த கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் நகடன் தள்ளுபடி மட்டுமல்லாமல் பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான முக்கிய அறிவிப்புகள் பல்வேறு புதிய அறிவிப்புகள் அடுத்த சில நாட்கள்ல வெளியிடப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.